வணக்கம் பக்தர்களே, யாவருக்கும் உரைப்பும் பதிவில் நாம் இன்னைக்கு எந்த நாயனாரோட சிறப்பை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோன்னா மெய்ப்பொருள் நாயனார். ஏன் இவருக்கு மெய்ப்பொருள் நாயனார்ன்ற பெயர் வந்தது? இவர் எந்த ஊரை சேர்ந்தவர்? இவர் சிவபெருமானுக்கு எப்படியெல்லாம் தொண்டு புரிந்தார்? சிவனின் அன்புக்கும் அருளுக்கும் எப்படி இவர் பாத்திரமானார் அப்படின்றத பற்றிலாம் நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க கான்செப்ட் உள்ள போகலாம். பழங்காலத்தில் சேதி நாடு என்ற ஒரு சிற்றரசு இருந்தது. இந்த சேதி நாடு எங்கே இருந்ததுன்னா தொண்டை நாட்டிற்கும் சோழ நாட்டிற்கும் இடையில் இருந்ததால் இது நடுநாடு என்றும் அழைக்கப்பட்டது. இந்த நடுநாடானது தென்பெண்ணை ஆற்றின் கரையில் அமைந்திருந்தது. திருக்கோவிலூரை தலைநகரமாக கொண்டு சிறப்புற விளங்கி வந்தது. இந்த ஊரில் குறுநில மன்னர் பரம்பரையில் தோன்றியவர் தான் இந்த மெய்ப்பொருள் நாயனார். இவர் அறநெறி தவறாமல் நேர்மையோட நீதியோட ஆட்சி புரிந்து வந்ததால் அந்த ஊரும் அந்த நாடும் மக்களும் சிறப்போட சந்தோஷத்தோடு வாழ்ந்து வந்தார்கள். மக்களின் முழு அன்பை பெற்றிருந்தார் இந்த மெய்ப்பொருள் நாயனார். பகைவர்கள் எல்லாரும் மற்ற நாட்டு அரசர்கள் எல்லாம் இந்த மெய்ப்பொருள் நாயனார்கிட்ட பொறாமப்பட்டு சண்டை போட்டு இந்த நாட்டை அபகரிக்கலாம்னு சொல்லி வருவாங்க. ஆனால் அவங்களோட எண்ணம் ஃபெயிலியர் தான் ஆகும். ஏன்னா மெய்ப்பொருள் நாயனார் தான் எந்த போர்லையுமே வெற்றி பெறுவார். அவரை வீரத்தில் யாருமே குறைவாக எடை போட முடியாது. அந்த அளவுக்கு சிறந்த வீரன். அதே அளவுக்கு மிகுந்த பக்தியும் அன்பும் கொண்டவர் இந்த மெய்ப்பொருள் நாயனார். யார் மீது? சிவபெருமான் மீது. அதனால் சிவனின் அருளால் இவரை எந்த பகை அரசர்களாலையும் தோற்கடிக்கவே முடியல. எல்லா போர்லையும் தொடர்ந்து ஜெயிச்சுட்டே வந்தார். இவர் தன்னோட நாட்டில் இருக்க எல்லா சிவாலயங்கள்லையும் சிறப்புற எல்லா திருவிழாக்கள் திருப்பணிகள் எல்லாத்தையும் நடத்தின்னு வந்தார். வேத ஆகமங்களின் முக்கியத்துவத்தை உணர்ந்த இவர் அதன்படியே எல்லா பூஜைகளையும் மேற்கொண்டார். இவர் எப்படின்னா திருநீறு பூசி ருத்ராட்சம் அணிவதையே உண்மை, அதுதான் என்றைக்கும் மாறாதது, அதுதான் என்றைக்கும் நிலைத்தது அப்படின்ற உண்மையில் மிகவும் தடுமாறாமல் நிலையாக இருந்தார். அதனால தான் மெய்ப்பொருள் நாயனார் என்று எல்லாராலையும் அவர் கூப்பிடப்பட்டார். ஏன்னா இந்த திருநீரும் ருத்ராட்சத்தை தவிர மற்ற எல்லாமே இந்த உலகத்தில் போய் அப்படின்ற மாதிரி அவர் நிலைநாட்டி கொண்டிருந்தார் அவரோட எண்ணத்தை. இப்போது சிவன் கோயிலில் பூஜை விழாக்கள் எல்லாத்தையும் இடைவிடாமல் செய்து இறை வழிபாட்டில் மிகுந்த ஈடுபாட்டுடன் செயல்பட்டு கொண்டிருந்தார் இந்த மெய்ப்பொருள் நாயனார். வீரத்தில் சிறந்து விளங்கிய மெய்ப்பொருள் நாயனார் மீது எதிரி நாட்டு அரசன் பல முறை போரிடுறான். ஆனால் ஒரு முறை கூட வெற்றி பெற முடியல. சரி, இவனை நேருக்கு நேர் போர் புரிய முடியாதுன்னு ஒரு வஞ்சகமான எண்ணத்தை தீட்டுறான் எதிரி நாட்டு மன்னன்.